எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு நம்ம சமையலறையில ஒரு சில விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. அதை பத்தி முக்கியமா பேசணும்னு டக்குன்னு தோணுச்சு. இன்னைக்கு காலையில எனக்கு அது தோணுச்சு. நான் மெடிடேஷன் எப்பயும் சொல்லியிருக்கேனே, நான் மெடிடேஷன் பண்ணுவேன்னு எனக்கு அப்பப்போ ஒன்று ஒன்று தோணும். டக்குன்னு இதை செய் அப்படின்றது எனக்கு இன்ட்யூஷன் பண்ணும். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் தோணுச்சு. அது சில பேருக்கு கிரிஞ்சா இருக்கலாம். ஆனா எனக்கு தோணுச்சு, நான் சொல்லிடுறேன். சமையல் அறையில் உள்ளத சில விஷயங்கள் நம்ம மாத்தியே தீரணும். அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். முக்கியமா நம்ம சமையல் அறையில மாற்ற வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி தான் நான் ஒவ்வொன்றா தெளிவாக இன்னைக்கு பேச போறேன். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஒன்று சமையல் எண்ணெய். நம்ம சமையல் எண்ணெயை மாத்தியே ஆகணும். ஒன்று. அடுத்து வந்து உப்பு. உப்பு மாத்தியே ஆகணும். அது என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்றேன். 3. மஞ்சத்தூள். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மஞ்சத்தூள் இருக்கும். நம்ம எல்லா உணவுகளுக்கும் மஞ்சத்தூள் பயன்படுத்துவோம். இதை மாற்றியே ஆகணும். 4. சர்க்கரை. சர்க்கரையை நான் சொல்கிறேன், அதுவும் மாற்றியே ஆகணும். இந்த 4 பொருள் முக்கியமாக நம்ம வீட்டில் எல்லாருமே மாற்றி ஆகணும். இந்த 4 பொருள் யார் வீட்லலாம் தப்பாக இருக்கோ அவங்க ஹோட்டலில் சாப்பிட்றதும் ஒன்று தான், வீட்டில் சாப்பிட்றதும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நான் இன்னைக்கு சொல்கிறத நீங்கள் எத்தனை பேர் மாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் மாற்றி. எண்ணெய். முதல்ல எண்ணெய். நம்ம கடையில் வாங்குற எண்ணெய்கள் எதுவுமே எண்ணெய்கள் கிடையாது. நான் ஒன்றும் பேர்லாம் சொல்ல வேண்டியதில்லை, சொல்லவும் கூடாது. ஸோ எண்ணெய்களை நாங்கள் வீட்டில் மாற்றிருக்கோம். எங்கள் வீட்லேயும் எல்லா முறைகளும் இருந்துச்சு. நான்வெஜ் சமைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் அக்கா கூட குழந்தைக்கு பால் கொடுக்குறதுனால அதிகமாக எங்கள் வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்பப்போ எனக்கும் அந்த எண்ணங்கள் வரும். எண்ணங்களை மாற்றவே முடியாது. ஆனாலும் கிரேவிங்ஸ் நம்ம கட்டுப்படுத்திட்டு நம்ம சாப்பிடாம தான் இருக்கணும். நீங்கள் எல்லாருமே இப்போ உணவுகளை மாற்றிருக்கீங்க. இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் 30 நாளும் சரியாக இருக்க முடியாது. ஏதோ 2 நாள் 3 நாள் நானும் சாப்பிடுவேன். ஆனால் நான் இப்போ அதிகமாக என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். நான் 6-7 மாசமா மாற்றணுன்ட்டு நான் இப்போ கடைசி 2 மாசமா நல்லா கரெக்டாக இருக்கிறேன். இது வரையும் கரெக்டாக இருக்கிறேன். அது மாதிரி நீங்களும் இப்போ இன்னைக்கு கேட்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 5 நாளோ ஒரு 10 நாளோ அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா, திருப்பி அந்த குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி திருப்பி அந்த மனசு வந்து திருப்பி அங்கே போகும். திருப்பி அந்த கிரேவிங்ஸ் வரும். திருப்பி ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலான்ட்டு தோணும். நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தரணும், என்னோட முதல் வீடியோ திருப்பி பாருங்க. பயம் வந்துடும். சில பயங்கள் நம்மளை நல்வழிப்படுத்தும். சரிங்களா? சரி, நான் இப்போ டாபிக் வந்துடுறேன். அந்த 4 பொருட்கள். எண்ணெய் வந்து நம்ம வாங்குற எண்ணெய்கள் எதுவுமே எண்ணெய்கள் கிடையாது. அது எல்லாமே எசன்ஸு. அது அது வாசனை தெரியும். அது ஒரு கழிவான பொருட்கள்லேருந்து வர்றது. அதில் நம்ம வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாசனை திரவியமும் வாசனைக்கு அந்தந்த ஆயில்கள் பேரில் எசன்ஸ் தான் சேர்க்குறாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் மாற்றிருக்கீங்களான்னு தெரியல. இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் இல்லை, எல்லா எண்ணெயுமே நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம காசு செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் மரச்செக்கு இருக்கோ அங்கே போய் நீங்கள் வாங்கி கையோட வாங்கி பார்த்து சமைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது 3மே சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் போயிட்டு நேராக பார்த்து வாங்கிக்கிங்க. கொஞ்சம் ரூரல் ஏரியாவில் இருக்குங்க, வெளியே கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ஈஸி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே போயிட்டு கடலையை வாங்கி காய வச்சு, தேங்காய் வாங்கி காய வச்சு பக்கத்தில் உள்ள மில்ல நீங்களே நேராக போய் நின்று ஆட்டி நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு செலவாகுமேன்றது வருத்தப்படாதீங்க. நம்ம இங்கே நம்ம உணவுல எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம் பண்ணி செலவு பண்றோமோ நம்ம மருத்துவமனையில செலவு பண்ணாம இருக்கலாம். சரிங்களா? இதுல நம்ம கஞ்சம் பிடிச்சோம்னா நாளைக்கு நம்ம அந்த காசை பூரா மருத்துவமனையில கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அனுபவத்துல சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இது உணவு பழக்கத்திலையும் நம்ம வீட்டுல உள்ள பொருட்கள் வாங்குறதுலையும் யாருமே எப்பயுமே காசை அதுல கஞ்சம் பார்க்காதீங்க, அதுல கணக்கு பார்க்காதீங்க. எல்லாருமே மரச்செக்கு வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வீட்டில் உள்ள எண்ணெய்களை இனிமேல் தயவு செஞ்சு அதை பயன்படுத்தாதீங்க. பல நோய்களுக்கு அது முதல் காரணமாக இருக்கு, தெரிஞ்சுக்குங்க. ஃபேட் அதிகமாகிறதும் சரி, நம்மளுக்கு உணவுல செரிமான பிரச்சனைகள் வர்றதும் சரி, ப்ரெஷர் அதிகமாகிறதும் சரி, இது எல்லாமே இதோட முதல் தொடக்க புள்ளி அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. மலச்சிக்கல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் முதற்கொண்டு இதுதான். ஏன்னா நம்ம தினைக்கும் பயன்படுத்துற உணவுல தினைக்கும் நம்ம என்ன சேர்க்கிறோம். ஆனா அந்த பொருளே தப்பா இருந்துச்சுன்னா நம்ம தினைக்கும் தப்பான உணவை சாப்பிட்றோன்றத நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, எண்ணெயை வீட்டுல உள்ள எண்ணெயை மாத்திருக்கேன். நான் எங்க வீட்டுல சொல்லி இப்பதான் 2 மாசமா மாத்திருக்காங்க எண்ணெய். பாத்துக்கங்க, நாங்களே இப்பதான் 2 மாசத்துல மாத்திருக்கோம். நான் பட்டதுனால நான் சொல்றேன், நீங்களும் மாத்திருங்க. உணவுல நம்ம எண்ணெயை மாத்தியே ஆகணும். நான் திரும்ப திரும்ப சொல்றது,
ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சரிங்களா? அடுத்து உப்பு. உப்புல 2 உப்பு இருக்கு நம்ம பயன்படுத்துறதுல. ஒன்று வெள்ளை உப்பு, கல் உப்பு, சோடியம். இன்னொன்று வந்து நம்ம இந்து உப்பு. இது ரெண்டுமே பயன்படுத்துங்க. இது ரெண்டுல உள்ள சத்தும் நமக்கு வேணும். அதை நான் எப்படி பயன்படுத்துன்னு சொல்றேன். எப்பவுமே கல் உப்பு வாங்கி பயன்படுத்துங்க. கல் உப்பு தான் நம்மளுக்கு இப்ப கிடைக்கிறது. பாதி அதுல கூட கலப்படங்கள் இருக்கு. இருந்தாலும் நீங்க கல் உப்பு வாங்கிக்கிங்க. அயோடின் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு மற்ற உணவுகள்லேயே அயோடின் கிடைக்கும். உப்புல கிடைக்கிற அயோடின் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த அயோடின் நம்ம உடம்புக்கு அயோடின் அதிகமா போனாலும் நமக்கு பிரச்சனை தான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணு வானொலி சட்டியில வச்சு அந்த உப்பை போட்டு வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாடியில கொண்டு போய் வெயில்ல ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ எண்ணெய் இது உப்பை காய வச்சிங்கன்னா அதில் உள்ள அயோடின் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் கீரைகள்லாம் போட்டு சேர்த்து வறுப்பாங்க. அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கீரைகள் உள்ள சத்தும் உப்புக்கு போயிடும். துத்தி இலை இருக்குல்ல, நம்ம சில பேர் துத்தி இலைலாம் சொல்லுவாங்க, அதை போட்டு கூட வறுக்கலாம். அப்புறம் இது குப்பைமீனி இலை, அதையும் போட்டு வறுப்பாங்க. அது நிறைய பேர் நிறைய மெத்தடுகளில் உப்பை சரி பண்ணிக்குவாங்க. அது மாதிரி நீங்களும் சரி பண்ணிக்கலாம். இப்படி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் சும்மா வானவில்ல ஹீட் பண்ணி வச்சிங்கனாலும் அயோடின் போயிடும். வெயிலில் கொண்டு போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சிங்கனாலும் அதில் உள்ள அயோடின் போயிடும். அதுக்கப்புறம் அந்த கல் உப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்து உப்பு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? 2 டயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலை உணவுகள் சேர்க்கும் போது நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்குங்க, சோடியத்தை சேர்த்துக்குங்க. மதிய உணவுகளுக்கு அடுத்த உணவு எடுக்கும்போது 2வது உணவாக எடுக்கும்போது இந்து உப்பு சேர்த்துக்குங்க. இது ரெண்டையும் நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கிட்டு உப்பு இப்போ உப்புன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு ஒரு உடம்புக்கு உங்களுக்கு ஒரு உப்பு தேவைப்படும். உங்க பையங்களுக்கு ஒரு உப்பு தேவைப்படும். உங்க கணவர்களுக்கு ஒரு உப்பு தேவைப்படும். அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்க தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த உப்புன்ற சுவை மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே உப்பு கொடுக்கறது அவசியம் இல்லை. உப்பு கம்மியா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை, உப்பு அதிகமா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை. உங்க நாக்கு என்ன உப்பு கேட்குதோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் சரியா இருக்கும். அடுத்து சர்க்கரை. இன்னைக்கு சர்க்கரையே மிகப்பெரிய வியாபாரம் இந்த வெள்ளை சர்க்கரைனால தான். எல்லாருக்குமே தெரியும், பல நோய்கள் வர்றதுக்கு முதல் காரணம் அதுதான். பல பல கம்பெனிகள் வர்றதுக்கும் முதல் காரணம் இந்த வெள்ளை சர்க்கரை தான். நம்ம இந்த வெள்ளை சர்க்கரையே மாற்றியே ஆகணும். சரிங்களா? நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் இந்த வெள்ளை சர்க்கரை கிடையாது. நம்ம வெறும் கருப்பட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம கருப்பட்டியை இப்போ உங்களுக்கு தெரியுமா? ஏன் இப்போ தம்பி இப்போலாம் ரேட் ரொம்ப கூட போச்சுன்னா தம்பினா என்ன பண்ணுறது? தயாரிப்பு கம்மியாயிடுச்சு, அதோட தேவைகள் அதிகமாகிடுச்சு. டிமாண்ட் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கே அதோட விலைகள் அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் கருப்பட்டியை நம்ம அவ்வளவு கருப்பட்டியில் வீடே கட்டியிருக்காங்களாம். பழைய சங்க காலத்தில் உள்ள புக்கெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி நம்ம கருப்பட்டியை இங்கேருந்து இங்கிலாந்து வரைக்கும் நம்ம ஏற்றுமதியே பண்ணியிருக்கோம். அவ்வளோ உற்பத்தி இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு திட்டமிட்டு பனை மரங்கள்லாம் அழிக்கப்படுது. எங்க ஊர் பக்கம்லாம் 10 ரூபாய்க்கு பனை மரத்தை வித்துருக்காங்க. நல்லா கேட்டுங்க, கொடுமையை பார்த்தீங்களா? பனை மரத்துல எல்லா பொருள்களுமே பயன்படும். தென்னை மரத்துல எப்படி பயன்படுதோ அதை விட பல மடங்கு பனை மரத்துலேருந்து பயன்கள் மக்களுக்கு அதிகம். அதுல உள்ள எல்லா பொருள்களும், நொங்குலேருந்து பனங்காயிலேருந்து அதுலேருந்து வர பனம் பழத்துலேருந்து அதுல கீத்துலேருந்து சத்து இருக்கு. எல்லாத்துலயுமே நம்மளுக்கு அது உணவு முறையா மாறும். ஆனா அப்படிப்பட்ட பனை மரத்தை இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்குதாங்க. இன்னமும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பக்கம் உள்ள எத்தனையோ மரங்கள் இப்ப இல்லை. ஆனா ஒரு பனை மரம் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுன்றாங்க. இப்ப வளர்க்க ஆரம்பிச்சாலும் நம்ம இன்னைக்கு கிடைக்காதே, வைக்க வேண்டியதுன்னு நினைக்காதீங்க. உங்களெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நீங்க கிராமத்து பக்கம் யாருக்கு இத்தனை பேர் இருந்தீங்களோ, உங்களுக்கு நிலம் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க பனை மரம் நிறைய வச்சு விடுங்க. நிறைய வளரும். வளர்ந்து நம்ம எதிர்கால சங்கதிக்கு அது பயனுள்ளதா இருக்கும். கொஞ்சம் கிழிச்சா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது உண்மை. இது மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நமக்கு தெரியல. நம்ம டவுன்ல இருக்கனால நமக்கு அதோட அருமை தெரியல. பனைமரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பனைமரமே கீழே விழுகுதுன்னா நமக்கு நிலத்தில் நீர்ல எல்லாம் சுத்தமா தண்ணி இல்லைன்றது நம்ம உணர்ந்துக்க வேண்டியது. பனைமரமே விழுகுதுன்னா மக்கள் விழுகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிறாரு. ஆனா எங்க ஊர் பக்கம்லாம் வெறும் 10 ரூபாய்க்கு மரத்தை வெட்டி ஏத்திட்டு இருக்காங்க. மனசே கேட்கல. நொங்கு குடிக்க போனா மரம் இல்லைங்க. இன்னைக்கு சர்க்கரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சர்க்கரை பனங்கம்பரம் ஏறுறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. எல்லாருமே ஆன்லைன்ல நிறைய இன்ஸ்டாகிராம்ல சொன்னீங்களே அவ்வளோ ஆன்லைன்ல வரும். யார்கிட்டயாச்சும் பார்த்து பனங்கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு இனிமேல் வெள்ளை சக்கரை உங்க யாரு வீட்டில் இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. கையெடுத்து கும்பிடுறேன். அது ரொம்ப 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 கெடுதிங்க.
நான் இவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், இனிமே யார் வீட்லேயும் இந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாதீங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போடும் போதே நான் பார்க்குறேன், வெள்ளை சர்க்கரை தான் பயன்படுத்துறீங்க. எங்கள் அக்கா கூட கேக்கு செய்யறதுக்கெல்லாம் வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துனுச்சு. எங்கள் அக்காட்ட திரும்ப திரும்ப சொல்லி அதையே நான் மாற்றிட்டேன். இப்போ எங்கள் அக்கா செய்யும்போது கூட நான் வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதில்ல. எங்கள் அக்கா ஆர்கானிக் முறையில் கேக்கு செய்யும். இப்போ அதுவே நாங்கள் மாற்றிக்கிட்டோம். அது மாதிரி நீங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் உள்ள வெள்ளை சர்க்கரையை சீக்கிரம் உடனே மாற்றிடுங்க. அது நமக்கு வேண்டாம். ஒன்று வெல்லம் யூஸ் பண்ணுங்கள், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள், பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணுங்கள், பனங்கற்கண்டு யூஸ் பண்ணுங்கள். பனங்கற்கண்டு பால்லாம் குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள். பனங்கற்கண்டு பாலில் பனங்கற்கண்டு கலந்து கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம குழந்தைகளை இப்போலேருந்து பழக்கினாதான் அவங்க எதிர்காலத்தில் அதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நம்மளே இப்படி திருப்பி திருப்பி வெள்ளச்சக்கரை போட்டு கொடுத்து பழகிட்டோம்னா அவங்க மாறுறதும் ரொம்ப சிரமமாக போயிடும். இப்போயே உங்கள் வீட்டில் இந்த வெள்ளச்சக்கரையை சீக்கிரமாக மாற்றிடுங்க, தயவு செஞ்சு மாற்றிடுங்க. அதுக்கடுத்து மஞ்சத்தூள். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மஞ்சத்தூள் இருக்கும். எல்லாருமே கடையில் வாங்கி தானே யூஸ் பண்ணுறீங்க. எல்லாருமே மஞ்சத்தூள் கொடுப்பாங்கன்றது கேரண்டியே கிடையாது. மஞ்சத்தூள் நம்ம வீட்டிலே நீங்களே செஞ்சுக்குங்க. விரல் மஞ்சள்னு ஒன்று இருக்கும், தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். விரல் மஞ்சளை வாங்கி நீங்கள் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கோங்க. அதான் ஒரிஜினல் மஞ்சள். நம்ம வாங்குற எல்லாமே மஞ்சளாக இருக்குமான்றது எனக்கு தெரியலை. கடையில் யாரும் மஞ்சள் வாங்காதீங்க. நீங்கள் ஒரிஜினல் மஞ்சள் எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கிடச்சுன்னா வாங்க. டவுனில் இருக்கிற நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா விரல் மஞ்சள்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அந்த நம்ம விரல் மஞ்சள் இந்த பொங்கலுக்கெல்லாம் நம்ம கட்டுவோம்ல, அந்த மஞ்சள் தான். அது கொஞ்சம் காஞ்சி நல்லா கடுசாக இருக்கும். அதை இடிக்கல்ல வச்சு இடிச்சுட்டு மிக்சியில் வச்சு அடித்து பொடிச்சு அந்த மஞ்சள் பயன்படுத்துங்க. அந்த மஞ்சள் தான் உடம்புக்கு நல்லது. நம்ம உணவில் தினைக்கும் சேர்க்குற பொருள் மஞ்சளை மாற்றி ஆகணும். சீக்கிரம் மாற்றிடுங்க. அடுத்த விஷயம் பெருங்காயத்தையும் மாற்றணும். பெருங்காயமும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் தேடி பாருங்க, ஒரிஜினல் பெருங்காயம் எங்கே கிடைக்குதோ அங்கே போயிட்டு பெருங்காயம் வாங்கிக்கிங்க. பெருங்காயமும் கடையில் கிடைக்கிறது, பெருங்காயமும் எனக்கு தெரியலை, நீங்கள் சோதிச்சு பார்த்துக்குங்க. பெருங்காயத்தை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அடுத்து நான் சொல்கிற விஷயம் பாலிஸ்ட் ரைஸ். இது மாற்றுறது ரொம்ப சிரமம். நம்ம வெள்ளையாக இருக்கிற அரிசி, நல்லா பளிச்சுன்னு இருக்க அரிசின்னு பார்த்து வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்காதீங்க. அதில் சத்துகள் எதுவுமே கிடையாது, வெறும் சக்கை தான். அதை நம்ம வெறும் சக்கையை மட்டும்தான் சாப்பிட்றோம். முடிஞ்ச அளவுக்கு பாலிஸ்ட் பண்ணாத ரைஸாக வாங்கி சாப்பிடுங்க. அதில் தான் சத்து இருக்குது. நீங்கள் நம்மளோட நாட்டு அரிசியில் நிறையா இருக்குது. தூயமல்லி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தூயமல்லி உங்களுக்கு பெருசாகவும் இருக்காது, அதே மாதிரி ரொம்ப வேகிறதுக்கு லேட் ஆகாது. நம்ம இப்போ சாப்பிட்ற அதாவது நம்ம நாட்டு அரிசின்னு எடுத்துக்க போனால் நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஒன்றும் பெருசாக இருக்கும், வேக லேட் ஆகும், செட் ஆகாது. நம்ம இவ்வளோ வருஷம் அப்படியே சாப்பிட்டுட்டு டக்குன்னு மாற முடியாதுல்ல. அப்போ மாறினா நம்ம மாற மாட்டோம். அதனால தான் சொல்கிறேன், தூயமல்லின்னு ஒரு ரகம் இருக்குது, அதை வாங்கி சாப்பிடுங்க. அது கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மாதிரியே, அந்த அரிசி மாதிரியே இருக்கும். முடிஞ்ச அளவு அரிசி மாற்றிடுங்க. அரிசி அந்த அரிசி நம்ம சர்க்கரை அளவை ஸ்பைக் ஆக்கி விட்டே இருக்கும். சர்க்கரை நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணமே இந்த பாலிஸ்ட் ரைஸும் ஒரு முக்கியமான காரணம். அரிசி உணவுகள் அது பசை உணவு தான். எப்படி பார்த்தாலுமே நம்ம இப்போதைக்கு மாறுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம். உடனே ஸ்ட்ரைட்டாக போய் சாப்பிடாதுன்னு சொன்னால் எல்லாம் பயந்துருவீங்க. நான் போக போக சொல்கிறேன், அரிசி உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கிட்டு போக போக இயற்கை உணவுக்கு போய் அப்படியே மாறிக்கலாம். நான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறதுக்கு சொல்கிறேன். முதல்ல அதுலேருந்து வெளியில் வருவோம், இந்த பாலிஸ்ட் ரைஸ்லேருந்து வெளியில் வருவோம், தூய மல்லிக்கு வருவோம். அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறத பார்ப்போம். அடுத்து அப்புறம் சின்ன சின்னமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. புளி நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. புளி, உப்பு, புளி, காரம் இது அதிகமாக நம்ம உடம்புக்கு போகக்கூடாது. நம்ம நரம்புகளை அது அதிகமாக பாதிக்கும். ப்ரெஷர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் தான். நம்மளோட நரம்புகள் இருக்குல்ல, அதை அதிகமாக டேமேஜ் பண்ணுறதே உப்பு, புளி, காரம், இது மூணு தான். இதை நம்ம அதிகமாக குறைச்சிக்கணும். புளி நம்ம வாங்குகிற புளி அதிகமாக நம்ம பாதிக்கும். கேரளா புளின்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, புளிகளை அதிகமாக உணவுல சேர்த்துக்காதீங்க, குறைச்சிருங்க. இன்னொரு விஷயம் வீட்டில் மாற்ற வேண்டியது பச்சை மிளகாய். நம்மளோட உணவே கிடையாது. நம்மளுக்கு காரம் மிளகு தான். பச்சை மிளகாய் கொடுத்து நம்மகிட்ட மிளகாய் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அதிகமாக மிளகு நம்ம ஏற்றுமதி தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிளகு நம்ம சாப்பிட்றோம். மிளகு துணுன்னு சேர்த்துக்கிட்டு, ஆனால் மிளகாய் நிறையா சேர்த்துக்கிறோம். இனிமேல் உணவில் மிளகு நிறையா சேர்த்துக்குங்க.
பச்சை மிளகா குறைச்சிக்குங்க. பச்சை மிளகா நம்மளோட உணவு இல்லை. அடுத்து தண்ணி. நான் சொல்லிட்டேன், தண்ணியை பற்றி நான் ஒரு வீடியோ பெருசாக பேசுகிறேன். தண்ணியில் பல பல பிரச்சனைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அது நமக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்கு. தண்ணி உணவுன்றது உணவுல பெரும் பகுதி தண்ணி தான். நம்ம உடம்புல 70% தண்ணியில தான் இருக்கு. தண்ணியை மாற்றி ஆகணும். யார் யார் வீட்லலாம் மண்பானை இல்லையோ திண்ணைக்கே போயிட்டு மண்பானை ஒன்று வாங்கி மாற்றிக்குங்க. 2 நாளைக்கு ஒருக்க தண்ணியை மாற்றிடுங்க. அதில் உயிர் சக்தி அதிகம். ஒரு அண்ணன் கூட சொல்லியிருந்தாரு, தம்பி நான் இந்த மாதிரி நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் தம்பி, எனக்கு நான் குடிக்கிற தண்ணியிலலாம் பிஹெச் அளவு 5.5 தான் இருக்குது. நான்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லு, ஹோட்டலில் தான் சாப்பிட்றேன், என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொன்னார். அவர் கேள்வி நியாயமானது தான். சில பேர் வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஆனால் நம்ம எதுவும் மாற்ற முடியாது, ஆனால் ஓரளவு மாற்றலாம். நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், நான் மண்பானை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இந்த ஃபில்டர் தண்ணி இருக்குல்ல, அதை நைட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. 12 மணி நேரம் மண்பானைக்குள்ளே இருந்தால் நம்ம குடிக்கிற தரத்துக்கு அந்த தண்ணி மாறிடும். முடிஞ்சா ஒரு வெளிஞ்ச பழம் உள்ள போட்டுக்குங்க, முடிஞ்சா வெட்டி வேறு உள்ள போட்டுக்குங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மண்பானை தண்ணியை மட்டுமே நைட்டு 12 மணி நேரம் தண்ணி நைட்டு குடிச்சு மறுநாள் காலையில அந்த 12 மணி நேரம் அந்த மண்பானைக்குள்ள இருந்தா நம்ம குடிக்கிறதுக்கான தரத்துல அந்த தண்ணி போயிடும். அது நல்ல உடலுக்கு நல்லது இருக்கும். ஹோட்டல்ல தான் அதிகமா சாப்பிட்றேன்னு சொல்றீங்க, அங்க பக்கத்துல யாராச்சும் ஒரு வீட்டுல யாராச்சும் கேட்டு பாருங்க. அங்க யாராச்சும் சமைச்சு கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வருமானமா இருக்கும். எங்க அக்கா கூட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கோயம்புத்தூரில் சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து சமைச்சு கொடுப்போம், கம்பெனிகளுக்கெல்லாம். எங்கள் அக்கா வீட்டுக்காருக்கு பக்கத்தில் உள்ள கம்பெனி ஹோட்டலில் சாப்பிட்றவங்கலாம் எங்கள் அக்காவுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை முன்னாடியே ப்ரீ ஆர்டர் வாங்கிக்குவோம். அவங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டில் கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணிடுவோம். அப்படி கூட நீங்கள் பக்கத்தில் உங்க வேலை பார்க்குறீங்களே, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அங்கே இந்த மாதிரி நடுத்தர குடும்பத்தோடலாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் உணவு அங்கேருந்து வீட்டு சாப்பாடாக வாங்கிக்கிங்க. அது மாற்று வழியாக இருக்கும். இது எவ்வளோ பேருக்கு சாத்தியம் பண்ண முடியுமோ சாத்தியம் பண்ணிக்கிங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். வேலை இருக்குது, இப்போ சாப்பிட ஹோட்டலில் தான் சாப்பிடணுன்ற நிலைமை இருக்கிறவங்க இந்த ரிஸ்க்னாச்சும் எடுத்து பாருங்கள். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். வெளியிலேருந்து யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம தான் ரிஸ்க் எடுக்கணும். பக்கத்தில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வருமானம் தான். அவங்களுக்கும் வருமானம் நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஹோட்டலுக்கு கொடுக்குறதுக்கெல்லாம் அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு 4 பேர் 10 பேர் சேர்ந்து ஒன்றா ஒருத்தவங்கள பார்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க பார்த்து கொடுப்பாங்க. எங்களுக்கு என்ன வருமானம், எனக்கு எங்கள் அக்கா தான் செலவு பண்ணுச்சு. எங்கள் அக்கா வீட்டுக்காரும் பெரிய சம்பளம் கிடையாது, அவரை வச்சு வீட்டில் உள்ள மேனேஜ் பண்ணிக்கணும். எனக்கு மருந்து மாத்திரை செலவெல்லாம் எங்கள் அக்கா அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி சமைச்சு கொடுத்து தான் பார்த்துக்கிச்சு. நாங்கள் 2 பேருமே சும்மா ஜாலியாக சமைச்சு அக்கா கூப்பிடும்போது ஹெல்ப் பண்ணிக்குவேன். அப்படி இருந்தோம். இப்போ தம்பி பிறந்ததுலேருந்து அக்கா சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறது இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அக்காவும் நல்லா சமைக்கிற வீடியோலாம் போடும். அதே மாதிரி ஆர்கானிக் முறையில் கேக்கு செய்கிறது, சமையல் வீடியோ, இதெல்லாம் எங்கள் அக்கா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கு. எங்கள் அக்கா சொல்லி தான் நான் அந்த யூடியூப்பே ஆரம்பித்தேன். எனக்கு யூடியூப் பற்றிலாம் தெரியாது. அது எங்கள் அக்கா ஒரு 3 வருஷமாக ஒரு சேனல் வச்சுருக்கு. நான் எங்கள் அக்காவோட சேனல் லிங்க் தரேன். அது ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த காக்கர்னு ஒரு கம்பெனி இருக்கு. நான் பேர் மாற்றி சொல்கிறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு யாராச்சும் அதில் சேரணும்னு இருந்தால் சேருங்க. அதில் சேர்ந்துக்கிட்டு கூட நீங்கள் அப்புறமா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அது எங்கள் அக்காவோட சேனல் லிங்க் நான் தரேன். அதில் அதை பற்றி பேசியிருக்கு, எப்படி சேனல் சேரணும், அதுக்கான என்ன வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த சேனல் நான் லிங்க் தரேன், நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதை அந்த வீடியோ போய் பாருங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எங்கள் அக்காவும் சின்ன சின்ன வீடியோ போடும், அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, எல்லாமே ஓரளவு பேசிட்டேன். இன்னைக்கு இது பேசணும்னு எனக்கு தோணுச்சு. இந்த வீட்டில் உள்ள இந்த பொருட்கள்லாம் மாற்றிடுங்க. நம்ம இந்த பொருட்கள்லாம் மாற்றினாதான் நம்ம உணவை வெளியில் சாப்பிட்றதுலேருந்து வீட்டு சாப்பாடுன்றது தனியாக நமக்கு கிடைக்கும். நம்ம எதுவுமே மாற்றலைன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது தான் வீட்லேயும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு உணவு கொடுத்து விட்றீங்களே, இனிமேல் உணவில் அரிசி சாப்பாடை கம்மி பண்ணிடுங்க. அரிசி சாதம் வைக்கிற இடத்துல இனிமேல் காய்கறி வைங்க, காய்கறி வைக்கிற இடத்துல இனிமேல் சாதத்தை வைங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த டப்பாவை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. எப்பயுமே சாதம் நிறையா வைப்பீங்க, கூட்டு கம்மியாக வைப்பீங்க. சில பேர் கூட்டே வைக்கிறது இல்லை. எங்கள் அக்காலாம் கூட்டே வைக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்லி அவனுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறத நிப்பாட்டிட்டோம். நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்போ இவனுக்கு நான் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத நிப்பாட்டினமோ அன்னையிலேருந்து எனக்கு பசிக்குதுமான்னு கேட்குறான். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பசிக்குது சாப்பாடு போன அவன் கேட்டதே இல்லை இத்தனை வருஷமா. அதே மாதிரி காலையில் அவன் குளிச்சாலும் குளிக்கலனாலும் மோஷன் போக வச்சிருவோம்.
மோஷன் போக வச்சுட்டு கரெக்டாக அவனுக்கு வந்து காய்கறி வைக்கிற இடத்துல நீ சாப்பாடு வைக்கிற இடத்துல காய்கறியும் வச்சு அனுப்புது. கரெக்டாக மோஷன் தினைக்கும் போயிடுறான். அதே மாதிரி டிவி பார்க்க போகிறதுல சாப்பிடும்போது டிவியை ஆஃப் பண்ணிடு, சாப்பிட்டுட்டு டிவி பாரு அப்படின்னு சொல்லி பழக்கியாச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லா குழந்தையும் பழக்குங்க. நான் முக்கியமாக சொல்கிறேன், சாதம் வைக்கிற இடத்துல காய்கறி வைங்க, காய்கறி வைக்கிற இடத்துல இனிமேல் சாதத்தை வச்சு கொடுங்க. ஸ்நாக்ஸ், முக்கியமாக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத, பேக்கரியில் வாங்குற ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்குறத நிப்பாட்டுங்க. அவங்களே பசிக்குதுன்னு வந்து கேட்பாங்க. பழங்கள் அதிகமாக வாங்கி கொடுங்க, சீசன் பழங்களை வாங்கி கொடுங்க. அந்தந்த சீசனுக்கு என்னென்ன பழங்கள் இருக்கோ அதை வாங்கி அவங்கள சாப்பிட சொல்லுங்க. இப்போலேருந்து அவங்கள பழக்குங்க, ஆரோக்கியமாக வளருவாங்க. நல்லா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து என்னோட வீடியோ 2 வீடியோ, முக்கியமான வீடியோ நான் பேசணும்னு இருக்கேன். ஒன்று விரதத்தை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன். டயட் இருக்கணும், உடம்பு குறைக்கணுன்றவங்களாம் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி மனத்தை பற்றி நான் பேசுகிறேன், அதையும் அந்த வீடியோவும் பாருங்கள். நன்றி.